காவேரிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிய வருது. இந்த மாதிரி விஜய் வந்து நம்மள தான் விரும்புறாரு. வெண்ணிலா வந்தாலும் நம்மள தான் நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க அக்கா மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து விஜய் வந்து கட்டிக்கிட்டு அழுறாங்க. "என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்கள தப்பா நினச்சிட்டேன். அப்படின்னு நான் கூட உன்கிட்ட வந்து கேர்லெஸ்ஸா நடந்துக்கிட்டேன். நான் உன்னை பத்தி யோசிச்சிருக்கணும் காவேரி. நீ உன் மனநிலைமைன்னு கேட்டுருக்கணும். நான் எதுவும் கேட்காம வந்து நீ புரிஞ்சுப்பேன்னு நினச்சிட்டு நான் அப்படியே இருந்துட்டேன். என்னை மன்னிச்சிடு காவேரின்னு" சொல்லிட்டு விஜயும் மன்னிப்பு கேட்குறாரு. அடுத்து 2 பேருமே கட்டிட்டு அப்படியே வந்து இதுக்கப்புறம் நமக்குள்ள இந்த மாதிரி இடைவெளி வரவே கூடாது. நம்ம 2 பேரும் எதுவா இருந்தாலும் பேசிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி ராகினி இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து ராகினி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கண்டுபிடிக்கிறாங்க. வேணும்னே ராகினி வந்து நம்மள வந்து இந்த மாதிரி குழப்பி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ராகினி நல்லா திட்டி விடுறாங்க நம்ம காவேரி. சரி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா இந்த மாதிரி வந்து அடுத்தவங்க வாழ்க்கையில் விளையாடுறதுக்கு உனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, யாரோட வாழ்க்கையில் விளையாட மாட்டான், ஆனால் ஒன்றை மட்டும் நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு ராகினி சொல்கிறாங்க. நீ இந்த வீட்டில் இருந்தால் தானே இவ்வளவும் பண்ணுவேன், கூடிய சீக்கிரம் உன்னை பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் ராகினி டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம காவேரி கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி டாக்டர் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம வெண்ணிலாவை குணப்படுத்தணும்னா வெண்ணிலா கூடவே தான் இருக்கணுமா, ஒரு ஆள் தெரிஞ்சவங்க அவகிட்ட வந்து பழைய நினைவுகள்லாம் ஞாபகப்படுத்தி இருந்தால் தான் அவள் வந்து குணமடைவாளாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதெல்லாம் சொல்கிறாரு. பரவாயில்ல காவேரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வெண்ணிலா இருந்தால் உனக்கு தர்ம சங்கடமாக இருக்கும். அதனால் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலில் ஆளை வச்சு நான் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். தாத்தாவும் அதை தான் விரும்புகிறாரு. ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்து விட சொல்லியிருக்காரு. நீங்கள் தான் சொல்கிறீங்களே வெண்ணிலாவை குணப்படுத்துறதுக்கு வேறு வழி கிடையாதுன்னு. ஹாஸ்பிட்டலில் இருந்தால் வெண்ணிலா எப்படி சீக்கிரமாக குணமாவாங்க? அவங்க கூட வந்து தெரிஞ்சவங்க நீங்கள் மட்டும்தான். நீங்கள் மட்டும் பேசினா மட்டும்தானே குணமாவாங்க. அவங்கள குணப்படுத்தினா தானே உங்களுக்கும் நிம்மதி. அவங்கள வந்து குணப்படுத்தாமல் விட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வந்து நிம்மதியாக இருக்க முடியும் விஜய்? உங்களோட நிம்மதி எனக்கு முக்கியம் விஜய் அப்படின்றாங்க. அதை கேட்டு அப்படி நகைச்சுவை, நிஜமாவா அப்படி சொல்லிட்டு, ஆமாம் நிஜமாக தான், மனப்பூர்வமாக சொல்கிறேன். வெண்ணிலாவை இங்கே அழைச்சிட்டு வாங்க, நம்மளே பார்த்துக்கலாம். எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எனக்கு என்னங்க வேணும்? அன்பு வந்து சத்தியமும் காதலும் முக்கியமானது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2 பேருக்கும் உள்ள நம்பிக்கை தாங்க. உங்கள் மேலே எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. அதனால் எனக்கு எந்த பயமும் கிடையாது. என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிடுவான்ற பயம் எனக்கு வெண்ணிலா வந்தவொன்னு தான் இருந்தது. அந்த நிமிஷம் தான் இருந்தது. அந்த நிமிஷத்தில் நீங்கள் வந்து வெண்ணிலான்னு சொன்னதால ரொம்ப பயந்துட்டேங்க. மற்றபடியெல்லாம் எனக்கு எப்போவுமே உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னோடனே, காவேரி உண்மையிலே உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கேன்டி. சாரிடி, உன்னை நான் காயப்படுத்தியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு நம்ம விஜய். சரிங்க, நீங்கள் வெண்ணிலா போய் கூட்டிகிட்டு வாங்க, நானும் வரேன் வெண்ணிலா கூட்டின்னு வரேன் அப்படின்னோடனே, நீயும் ஆமாம் நானும் வரேன், நம்ம 2 பேரும் போய் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து விஜய் கூட வராங்க. 2 பேருமே வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. இங்கே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டின்னு வந்தோன்னே வந்து தாத்தா வந்து ஏமா இப்படிலாம் பண்ண, அந்த பொண்ணு தான் அங்கேயே விட சொல்லி நான் சொன்னேன்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நான் பார்த்துக்கிறேன், நான் எதுக்கு இருக்கேன், வெண்ணிலா வந்து என்னோட சிஸ்டர் மாதிரி, அவளை நான் பார்த்துக்க மாட்டேனா? விஜய்க்கு வெண்ணிலானா ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு அவர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு தாத்தா. என் புருஷன் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், எந்த கில்ட்டியும் அவருக்கு இருக்கக்கூடாது, எந்த குற்ற உணர்ச்சியும் அவர் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, நான் விரும்புகிறேன் தாத்தா அப்படின்னோடனே, காவேரி உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா. கணவனுக்காக இவ்வளோ பண்ணுற ஒரு ஒய்ஃப் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உனக்கு உண்மையிலேயே வந்து பெரிய மனசுமா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, எனக்கும் சின்ன மனசு தான் தாத்தா. எங்கே வெண்ணிலாவை விரும்பிடுவான்னு நானும் பயந்தேன்ல அப்படின்னோடனே, சரி சரி, எப்படியோ இப்போ சரியாயிட்டீங்களா, 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா, எனக்கு அது போதுமா அப்படின்றாரு தாத்தா. இங்கே சந்தோஷமாக வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து வந்து நம்ம காவேரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. விஜய் கிட்ட, விஜய் நீங்கள் நிறைய பேசுங்கன்றாங்க. அதே மாதிரி விஜயும் வந்து வெண்ணிலா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து கங்கா செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த காவேரிக்கு அறிவுன்றது இருக்கா இல்லையா, மறுபடியும் ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட்டு கேட்குறாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் மனசில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. வெண்ணிலாவை மீறி விஜய் மனசில் நான் இருந்தால் அவர் கூட நான் வாழ்வேன், அவரை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. இப்போது வெண்ணிலாவை மீறியும் விஜய் என்ன தான் நினச்சிட்ருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்னை முழுமையாக வந்து விரும்புகிறாருன்னு தான் அர்த்தம். ஆக நான் சொல்லலடி. சரிடி, நீ இப்போல்லாம் கரெக்டாக தான் இருக்க. ஒரு வேளை அவளுக்கு பழைய நினைவெல்லாம் வந்துடுச்சு, மறுபடியும் வந்து விஜய் வேணும்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ? அப்போ கூட என் வீட்டுக்காருக்கு என்ன முடிவு எடுக்கணும் நல்லா தெரியுங்க்கா. எப்போவுமே விஜய் என்னை கைவிட மாட்டாருக்கா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே விஜய் எல்லாத்தையும் கேட்டுடுறாரு மறைவானின்னு. அவர் கேட்டுட்டு அவரால் தாங்க முடியல, கண்ணுந்து தண்ணியாக ஊற்றுது. எவ்வளோ நம்பிக்கை என் பொண்டாட்டி என் மேலே வச்சுருக்கா, காவேரி நீ கிரேட் டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்குறாரு விஜய். இதோட முடியுது.